கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், ஆவியானவர் நம்ம காத்திருந்தா நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வாரம் தொடர்ந்து தேவ வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்தா, நம்மளுடைய அவர் வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்குள்ள என்ன நடக்கும் என்று வேதத்து மூலியமா பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும், நீங்களும் நானும் இந்த தேவனுக்குள் நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோமா? இந்த தேவனுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாண்டிங்கா இருக்கிறோமா? இதே அதிகாரத்துல நீங்கள் எண்ணிலே, இந்த திராட்சை செடியில நீங்க என்ன பண்ணுமா, ஒட்டப்பட்டு இருக்கணும். இந்த திராட்சை செடியில என்ன பண்ணணும், நீங்க ஒட்டப்பட்ட கிளையா இருக்கும் போது உங்களுக்குள்ள இருந்தா அவருனாக்க தேவ வார்த்தை கடந்து வரத சொல்ற. நீங்கள் எண்ணிலே, அப்போ நானே திராட்சை செடி, நீங்க கொடியா இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. யார்? நம்ம கொடி, நம்ம தான் கொடி. புரிஞ்சுங்களா? பாருங்க, எண்ணி நிலைத்திராத 4 வாசிங்க. அது 4 வாசிங்க. எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை கொடியில் நிலைத்திருப்பது போல அது தானாய் நிலைத்திருக்கணுமா? நிலைத்திருந்தா என்ன பண்ணுமா? கனி கொடுக்க முடியும். நிலைத்தராவிட்டாக்கா கனி கொடுக்க முடியாது. அப்ப சொல்றாரு, நீங்கள் முதலாவது எனக்குள்ள வரணும்பா. நீங்க என்னக்குள்ள இருக்கும் போது, என் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் போது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்ணுமா? அது கொடுக்கப்படும். அப்ப நம்ம நீங்களும் நானும் இந்த ஏசப்பாக்குள்ள நம்ம இருக்கிறோமா? முதல் காரியம், ஏசப்பாக்குள்ள நம்ம இருக்கிறோமா? இந்த ஏசப்பாக்குள்ள நம்ம பாண்டிங்கா இருக்கும் போதுதான் தேவ வார்த்தை வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப ஏசப்பா எப்படியாப்பட்டவரா இருக்கிறாரா? அவர் வார்த்தையா இருக்கு. அவர் நாம பேர் இன்னொரு பேர்ல சொல்ல நாமம் ரெவலேஷன் சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் நாம எப்படியாப்பட்டவரா? அவர் நாம ஒரு நாம பேர் கொடுக்கப்பட்ட ரெவலேஷன் 19ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. ரத்தத்தை அந்த ரெட் லைன்ல இருந்து மட்டும் அவருடைய வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவர் நாம எப்படியாப்பட்டதான்? தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? முதலாவது கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்க எனக்குள்ள வாசம் செய்தாக்கா என் வார்த்தை உங்களுக்குள்ள கடந்து வந்து என்ன கிரியை செய்யும்? தெளிவா நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு. யாருடைய வார்த்தைக்கு? ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு. ஏசப்பா வார்த்தைக்கு. நல்லா யோசித்து பாருங்க. முதலாவது தேவன் பூமியில மனுஷனை உருவாக்கும் போது இந்த பூமி எதனால உருவாக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையால உருவாக்கப்பட்டது. ஆமா இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையால உருவாக்கப்பட்டது. மனிதனை கையினால் உருவாக்கி தன் ஜீவ சாஸ்திரத்தை ஊதினார். ஊதின மாத்திரத்திலாவது அவன் ஜீவாத்மானா. அப்போ அந்த வார்த்தை யாருக்குள்ள பகிரப்பட்டது? தேவ வார்த்தை யாருக்குள்ள பகிரப்பட்டது? உருக்குள்ள எனக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி வெளிப்படுமா? பேதுரு 11 பேர் எழுந்து நின்று பேசும்போது எல்லாம் எப்படியா இருந்தா 37 வாசிக்கிற பாருங்க. இருதயங்கள் குத்தப்பட்டவர்களாய். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்துல இருதயங்கள் குத்தப்பட்டவர்களா என்ன பண்ணாங்க? தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நீங்க முதலாவது தேவனுக்குள்ள நீயும் நானும் இருக்கும் போது இந்த வார்த்தை கேட்கிற மனுஷர்கள் ஒப்பு கொடுப்பாங்க. தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்க, நம்ம குடும்பத்துல தேவனுடைய வார்த்தை நம்ம அறிவிக்கும் போது கிரியை செய்தா, அவங்களுக்குள்ள மனமாற்றம் வருதா? அப்போ குறைவர்கள் யாரு? நம்ம தான் பாயுள்ள மனுஷன். நம்ம குடும்பத்துக்குள்ள ஏன் இன்னும் கிரியை செய்யலனாக்கா, நீயும்
நானும் தேவனுக்குள் நிலைத்து இருக்கல. நீ தேவனுக்குள்ள பாண்டிங்கா இருந்தாக்கா தேவ வார்த்தை உனக்குள்ள கடந்து வரும். தேவ வார்த்தை உனக்குள்ள கடந்து வரும்போது, தேவ வார்த்தை நீ அறிவிக்கும் போது அவனுடைய இருதயம் குத்தப்பட்டவர்களாக ஒப்பு கொடுப்பாங்க. ஆமா, நீ சொல்லுகிற தேவன் உண்மையான தேவன், இந்த தேவத்தை நானும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தன் நாவலா அறிக்கை பண்ணுவாங்க. இப்ப சொல்லுங்க, இன்னும் ஏன் நம்மளுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள மனமாற்றம் வரல? நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஏன் இன்னும் மனமாற்றம் வரலனாக்கா, நீங்களும் நானும் தேவனுக்குள்ள இணைக்கப்படவில்லை. ஒரு பேர் கிறிஸ்துவா தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பேர் கிறிஸ்துவா வாழ்ந்து கொண்டு இருந்தாக்கா எந்த மாற்றமும் வராது. அத்த ஏசப்பா சொல்லுகிறார், முதலாவது நீ எனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். நான் தான் உண்மையான திராட்சை செடி, நான் தான். நீங்க கொடிகளா இருக்கிறபடியால் நீங்க மிகுந்த கனிகளை குடிக்கும்படி நம்மளை கர்த்தர் அழைத்து இருக்கிறார். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஜீவ சுவாசம் எங்க இருக்குது? நம்மளுக்குள்ள இருக்கிறது. அந்த சுவாசத்தை என்ன வார்த்தையா வருகிறது. ஆமாங்களா இல்லைங்களா? ஏசப்பா ஜெபம் பண்ணுகிறா. லாசரு மரித்து போகிற நிலைமையில யோவான் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, 11ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. ஏசப்பா சொல்லுகிறார் பாருங்க, அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்ப சொல்றாரு ஏசப்பா? நீங்க எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீங்க என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். நாங்க எப்ப செவி கொடுக்கிறாரா? நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீங்க. எப்ப செவி கொடுக்கிறாருனாக்கா பாருங்க, அழகா வசனம் சொல்லுகிறது. அவர் எப்படியா இருந்தார்னாக்கா, அவர் பிதாவுக்கு எப்பவுமே பிரியமானதே செய்து கொண்டிருந்தார். ஏசப்பாக்கு பிரியமானதே செய்து கொண்டிருந்தாரா? பாருங்க, யோவான் 8:29 வாசிங்க. என் அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில். இந்த வசனம் இருக்குது பாருங்க, இந்த புத்தகம் அந்த காப்பியில இருக்குது பாருங்க. பாருங்க 8:29 சொல்றாருங்க, தனியே இருக்க விடுவதில் என்று ஏசப்பா சொல்றாரு. புரியுங்களா உங்களுக்கு சொல்றது? அப்போ நீங்க ஏசப்பாக்குள்ள நீங்க தனித்து நீங்க ஏசப்பாக்குள்ள நீங்க இருந்தாக்கா அவர் தனியே இருக்க விடுவதில்லை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும். இந்த பேதுருக்குள்ள அப்படிதான். இந்த பரிசுத்தாவின் கடந்து வரும்போது இந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அவர் 11 பேர்ல இருந்து எழுந்து நின்று அவர் பேசும்போது இருதயங்கள் குத்தப்பட்டவர்களா தன்னை ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிற வேதத்துல. இன்றைக்கு ஏன் நம்ம குடும்பத்துக்கு நம்ம தேவ சத்தியத்தை நம்ம சொல்லுகிறோம்? இந்த காரியம் மந்தமாகுதுன்னா நம்ம சரியில்லை, நம்ம தேவனோட பாண்டிங்கள் இல்லை. இந்த கர்த்தருக்குள் நம்ம பாண்டிகமா இருக்கும் போது, ஒரு நபருக்கு நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அவனுடைய இருதயம் குத்தப்படும். பேதர் கடினமா தான் பேசுறாரு. இனி சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவின் நாமத்தை குறித்து நான் சாட்சி உரைக்கிறேன் கடினமா தான் பேசுகிறாரு. ஆனா அவங்க சொல்றாங்க பாருங்க, பேதுரையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்களா? நான் என்ன சாப்பா செய்யணும், நான் என்னத்தாம்பா செய்யணும் என்று கேட்டுக்கொள்ளும் போது அவன் சொல்றாங்க, ஞானஸ்தானம் வந்து எல்லாரும் கூட்டி என்ன பண்ணாங்க? 3000 பேரை கூட்டி சேர்த்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. வேதம் அழகா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தாக்கா அழகா வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய வார்த்தை இன்னும் கேட்கப்படல. தேவ வார்த்தை உங்களுக்குள்ள இல்ல. இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்துச்சுனாக்கா நீ பேசும் போதே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை ஏசப்பா சொல்லுவாங்க, முதலாவது நீ எனக்குள்ள இருப்பா. நீ எனக்குள்ள இருக்கும்போது, என் வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது நீ எதை கேட்டாலும் தருவேன். நீ நீ இத்தனை வருஷம் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என் குடும்பத்துல ரட்சிப்பு வரணும், மாற்றம் வரணும், என் குடும்ப சூழ்நிலை மாறணும்ப்பா, என் கடன் பிரச்சனை மாறணும்ப்பா, என் சரீர பிரச்சனை மாறணும்ப்பா, நம்ம இத்தனை தரம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன் மாற்றம் வரலனாக்கா இந்த இயேசுக்குள்ள நீ பாண்டிங் இல்ல. நீயும் நானும் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைங்க. இந்த உலகத்துடைய காரியங்களை ஒட்டு என்ன பண்ண, நீங்க உலகத்துல ஒட்டே இருக்க கூடாது. நீயும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவங்க. எப்போ இந்த ஏசப்பா அறிந்து கொண்டோமோ, இந்த ஏசப்பா நம்ம தெரிந்து கொண்டோமோ, இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரம் அல்ல. நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது, பரலோகத்தான் நம்மளுக்கு நிரந்தரமான இடம். அப்ப பரலோகத்தின் தேவனை நீ நாடும் போது அவர் சித்தம் வாக்கில் நிறைவேறுகிறது. எப்படி நிறைவேறுகிறது? இந்த வார்த்தை கடந்து வரும்போது, பேதுரு பேச ஆரம்பிக்கும் போது இருதயங்கள் குத்தப்பட்டதா நம்ம பார்க்கிறோம்.
இன்றைக்கு யோசித்து பாருங்க. அப்போ இப்ப நம்ம ஒத்துக்கொள்ளலாமா? நம்ம தான் சரியில்லை, நாங்க இன்னும் ஏன் கிரியை செய்யல? நான் இயேசுவுக்குள் நிலைத்து இருக்கவில்லை. நீ யோவான் இல்ல, அத சொல்லுங்க. நீங்க எனக்குள் நிலைத்திருந்தாக்கா, நீங்க நிலைத்திருந்தா என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். நிலைத்திரா விட்டா தானே கனி கொடுக்க முடியாது. அப்ப இயேசுவுக்குள் நீங்க நிலைத்திருக்கும் போதுதான் கனி கொடுக்க முடியும், தவிர தானாதான் கனி கொடுக்க முடியாது. ஒரு செடி பாருங்க, ஒரு செடியெல்லாம் எடுத்து பாருங்க. இப்ப வந்து ஒரு திராட்சை செடிக்கு, திராட்சை எத்தனை வகையா இருக்குது, ஆனா செடி ஒண்ணுதான். ஆமாங்களா இல்லைங்களா? செடி ஒண்ணுதான், ஆனா கிளை வேற. இந்த கிளைய கொண்டு போய் வைக்கும் போது ஒரு கிளையில வந்துன்னா அது புளிப்பான திராட்சை வருது, ஒரு கிளையில வந்து இனிப்பான திராட்சை வருது. இப்ப வகை வகையா இருக்கிறது. அப்போ நீங்க ஒட்டி கொள்ளும் போது உங்களுக்குள்ள இருந்து வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். தனித்தனியான வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு போதகர வரம் ஆரம்பிக்கும், ஒரு தீர்க்கதரிசன வரம் ஆரம்பிக்கும், ஒருத்தருக்கு சுவிசேஷ வரம் ஆரம்பிக்கும். இப்படியா தனித்தனியான ஒரு வரங்களும் ஆரம்பிக்கும் போது நீங்க கனி கொடுக்கிறவர்களா மாறுவீங்க. எப்ப இந்த ஏசாப்பையும் நானும் ஒட்டும் போதுதான் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற முடியும். அதை விட்டுட்டு நான் கிறிஸ்துவன், நான் தேவனை தேடுகிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி உலகத்தோட்டமா வாழ்ந்து கொண்டோம், கிறிஸ்துவ தேடிக்கொண்டு இருந்தாக்கா உங்களால் தானா கனி கொடுக்க முடியவே முடியாது. ஏன்னா வேதம் அழகா சொல்லுகிறது, நீங்க எனக்குள் நிலைத்திருந்தாதான்பா கனி கொடுக்க முடியும். நீங்க எனக்குள் நிலைத்திருந்தா கனி கொடுக்க முடியாது, தானே கனி கொடுக்க முடியாது என்று சொல்லி வேதம் அழகாய் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, வாசிங்க. எண்ணில் நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடியா இருக்கிறீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எப்படியா பாருங்க, வசனம். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் எப்படி கனி கொடுப்பானுங்களா? மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப பேதுரு கொடுத்தாரா இல்லைங்களா? போய் பேசும்போது கூட்டமா 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க, 4000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க, இருதயங்கள் குத்தப்பட்டவர்களா ஒப்பு கொடுக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கை நீட்டி நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறதுக்காக அல்ல, நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளும்படி, தேவனோடு இணைக்கப்படும்படி தான் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீயும் நானும் தேவனுக்குள்ள இணைக்கும் போது தேவ வார்த்தை உங்களுக்கு இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதெல்லாம் கொடுக்கப்படும். எலியா ஜெபம் பண்ணுகிறார், என்னை கேட்டருளும் என்று சொல்லும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்படி செய்தார் கர்த்தர். அந்த தெய்வத்தை தான் நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ எனக்குள் நிலைத்திருக்கும் போது நீ மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அழகா வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-8 மட்டும் நம்ம வாசிக்கலாம். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் அல்ல, என்னிடத்தில் உள்ளது, நோட் பண்ணுங்க, என்னிடத்தில் உள்ளது நான் உனக்கு தருகிறேன். அங்க எங்க போறாங்கன்னாக்கா ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ணுகிற நேரமான இந்த மாதிரி தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லுகிறாங்க. அவங்க எப்படியாப்பட்ட ஒருத்தர் தாயின் வயிற்றுல பிறக்கும் போதே சப்பானா இருந்த மனுஷன் என்ன பண்றாங்கனாக்கா பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். பேதுருவ நல்லா போறான், பேதுரு யோவானும் போறாங்க. போகும்போது பார்த்துட்டு இவங்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பிச்சை கேட்கும் போது அவன் உத்து பார்த்து பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லப்பா, என்கிட்ட நான் உனக்கு கொடுக்குறேன். அவன் அழகா சொல்றா இல்லையா, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்னது? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட. இந்த நாம என்ன பேரு? வார்த்தை. இந்த வார்த்தை நீ பகிர்ந்து கொடுக்கும் போது சப்பானி கூட எழுந்து நடப்பான், முடுவன் கூட எழுந்து நடப்பான், குருடர் பார்வையடைவார்கள், செவிடுகள் கேட்கப்படும், மரித்து போன சடலமா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க உயிரடைவாங்க. அதான் யோவான் 11ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். ஏசப்பா என்ன சொல்லுகிறார், நீ எப்போதும் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீங்கப்பா, ஆனாலும் சூழ்ந்து இருக்கிற ஜனங்களை அறிந்து கொள்ளும்படி நான் ஜெபம் பண்றேன்.
உன் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று சொல்லி உனக்கு தீர்மானம் இருக்கு. ஏன்னா இந்த தேவனுக்குள் நீயும் நானும் இருந்து விட்டாக்கா என் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நமக்குள்ள தீர்மானம் வந்துரும். ஏசப்பா அழகா சொல்றார், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி நீ யார், நீ யாரால் அனுப்பப்பட்டு இருக்கிறார், நீ யாருடைய பிள்ளை. இந்த வேதம் சுமந்து சென்று போனா மட்டும் கிறிஸ்துவ அல்ல. கிறிஸ்துவ எப்படி வெளிப்படுத்தணும்? இப்படித்தான் வெளிப்படுத்தணும். இந்த தேவ வார்த்தை உனக்குள்ள இருக்கும் போது மரித்து போன சடல கூட நீ என்ன பண்ணலாம்? உயிரடையும்படி செய்யலாம். அந்த கிருபை உனக்கு கொடுத்து இருக்கிறார். ஏசப்பா வேதத்தை நம்ம முன்னோடைய காண்பித்து இருக்கிறார். நீர் எப்போது ஜபத்தை கேட்கிற எனக்கு தெரியும்ப்பா. ஆனா சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை யார் அனுப்பினது? பிதாவரனை அனுப்பி இருக்கிறார். உங்களை என்னையும் யார் அனுப்பித்து இருக்கிறது? இந்த பூமிக்கு தெரிவிக்கும் தான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும் போது நீ ஜெபம் பண்ணும் போது அக்கினி கடந்து வரும். நீ ஜெபம் பண்ணும்போது கூட்ட கூட்டமா மந்த மந்தியா இருதயத்துல குத்தப்பட்டு தேவ வார்த்தை அறிவிக்கும்படி கர்த்தர் பக்கமா திரும்புவாங்க. இவர் சொல்லி ஜெபம் பண்றாரு, அழகா இருக்குது பாருங்க. 43ல அது சொல்லி முடிச்சுட்டு, லாசரே வெளியே வா, லாசரே வெளியே வான்னு சொல்லி அந்த வார்த்தை வெளிப்படும் போது லாசர் வரலையே? வந்தாரா? வரலீங்களா? எத்தனை நாள் ஆச்சு அவர் மரிச்சு போய்? 4 நாள் ஆகி போச்சு. தன் சகோதரி சொல்லுகிறது, நாருமாப்பா, அது நாத்து எடுக்கும்பா. யாரு? கூட சகோதரி சொல்லுகிறது. கூட சகோதரி சொல்லுது. இதனால சகோதரன் அத்தினி பாசமா இருந்த சகோதரி சொல்லுகிறது, கிட்ட போக முடியாதப்பா, நானுமே. இப்படித்தான் மனிதனுடைய சுபாவம். ஆனா கர்த்தர் உனக்குள்ள இருந்தாக்கா அது நார்னா சரி, அது எத்தனை நாளானா சரி பரவாயில்ல. தேவ வார்த்தை வெளிப்படும் போது மரித்து போன சடலம் உயிரடையும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த ஜீவ சாஸ்திரம் எதுக்காக உனக்கு கொடுத்து இருக்கிறார்? யோசுவா ஜெபம் பண்ணுகிறார், வானத்தை பார்த்து சூரியனை நீ அங்கே நில்லு, சந்திரனை அங்கே நில்லு, நின்று போச்சு. நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய வார்த்தையால் தான் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சுவாசம் தான் உனக்குள்ள இருக்கிறது. காற்றையும் பார்த்து கடலையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எறையாத அமுதலா இருக்கிறது, அது எறையாத போச்சு. இன்னைக்கு உன் பிரச்சனையை பார்த்து நீ சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறாய். ஆனா உனக்குள்ள இருக்கிற தேவ வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை என்று சொல்லி இன்னும் உனக்குள்ள புரிந்து கொள்ளவில்லை. இந்த வார்த்தையை சொல்லி நீ ஜெபம் பண்ணும் போது, எனக்கு விரோதமா என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதமே இனி நீ வாய்க்காத போ என்று சொல்லும் போது இந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போயிடும். இதுதான் வார்த்தை. ஏசப்பா சொல்லுகிறார், லாசரே வெளியே வான்னு சொல்லும் போது லாசர் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீ எதை எழுந்து போயிருக்கிற பரவாயில்ல, உன் சூழ்நிலை வாழ்க்கை முடிந்து போற நினைக்காத. ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி, என் ஜெபத்தை கேட்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார். நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லும் போது, நீ வார்த்தை சொல்லி நீ ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் ஜீவனுள்ள வார்த்தையா மாறுகிறது. மரித்து போன சடலை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா மாறுகிறது. இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும் போது சத்துருவை கண்டு ஏன் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறா? பிரச்சனை கண்டு ஏன் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறா? சூழ்நிலை கண்டு ஏன் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறா? உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீ ஜெயம் கொள்ளுகிற மகளாய் மாறதான் கர்த்தர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ அர்ப்பணிக்கும் போது, அன்று பேதுரு பேசும் போது இருதயம் குத்தப்பட்டவர்களா திரும்பினது போல உன் குடும்ப சூழ்நிலை மாறும். அந்நிய கண்ணல்ல உன் சொந்த கண்ணையே காணும். நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உன் சூழ்நிலை, உன் நெருக்கங்கள், உன் நிந்தனைகள், உன் வேதனைகள், உன் அவமானங்கள் உன்னை விட்டு ஓடி போகிறதை நீ பார்ப்பார். நீ தேடினாலும் அதை காண்பதல்ல. உன்னை பேசின உனக்கு முன்பதாக ஜனங்கள் உன் சத்தம் உன் காது கேட்கத்தக்கதாக உன்னை குறித்து கேவலமா பேசினதுடைய மனிதனுடைய சத்தத்தை நீ கேட்க மாட்டார். எப்படியா பிறப்போம்? தேவனுக்கு நாமத்துக்கு மகிமையா? லாசர் நிமித்தமா அநேகர் ரட்சிக்கப்பட்டது போல உன் நிமித்தமாய் கூட்டமாய் மந்தையா கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி உன்னை குறுங்குறைய நாவுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உனக்கு தெரியவில்லையா? இந்த பேதுரு சொல்லுகிறார், கர்த்தர் சிலுவையில் அறைந்த தேவனை குறித்து நான் சாட்சி சொல்ல வந்து இருக்கிறேன். இந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க என்று சொல்லும் போது செவி கொடுத்த மாத்திரத்தில் இருதயங்கள் குத்தப்பட்டது. இருதயங்களை கீழ்த்து தனங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ள மாற்றம் இல்லை? நீயும் நானும் சரியானபடி கர்த்தருக்குள் இணைக்கப்படவில்லை.
கர்த்தருக்குள் இணைக்கப்பட்டிருந்த அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும். இந்த வானம் பூமி ஒழிந்தாலும் இந்த வேதத்தின் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. பூமி ஒழிஞ்சு போட்டோம் பரவாயில்ல, வானம் ஒழிஞ்சு போட்டு வரல, ஆனா என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு நாள் ஒழிவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வார்த்தை வெறுமையா திரும்பி போவதே இல்லை. சொன்னது செய்து நிறைவேற்ற மட்டும் தான் போவோம். காற்றும் கடலும் பார்த்து இறையாத அமிர்தம் சொன்னார் அல்லவா, அந்த தேவன் தான் சொல்லுகிறார், இவைகளை காற்றிலும் மேலான காரியங்களை செய்வீங்க. நீங்க செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்திருவார். இந்த நசரேயனான இயேசுவின் நாமத்தாலே எழுந்து நட என்று சொல்லும் போது அந்த முடந்து போன கால்களில் பலன் கொண்டு அவன் எழுந்து நின்று எப்படித்தான் குதித்து எழுந்து நடந்து குதித்து தேவனை துதிக்கும்படி கடந்து போனான். உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் இப்படித்தான் இந்த கடைசி நாட்கள்ல மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க பிடித்து கொண்டீங்களாக்கா எல்லா சூழ்நிலையும் மாறு போறது நீங்க பாப்பீங்க. தருணம் மாறுது அந்த இடத்துல பேதுருடைய வாழ்க்கையில. முதல்ல அற்புதம் பேதுரும் யோவானும் செய்கிறாங்க. நீ பார்க்கிற வேணுமா வெள்ளியம் பொண்ணு என்னிடத்துல இல்லப்பா, இன்னைக்கு இந்த வெள்ளி தான் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், இந்த பொண்ணை தான் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு குப்பை. ராஜாதி ராஜோட நாம நீங்க தரிக்கும் போது இந்த வெள்ளி இந்த பொண்ணும் காலடியில கிழிந்து கிடக்கும். இந்த காலையில விழுந்து தேடி கொண்டிருக்கிற அந்த பணம் அந்த பொக்கிஷம் உன் காலையில கீழே விழுந்து கிடக்கும். இது குப்பை. ஆனா தேவனுடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருந்தாக்கா, இந்த பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியம் பொண்ணு என்னிடத்துல இல்லப்பா. பணத்துக்காக ஓடின பேதுரு, தன் குடும்பத்தை காப்பாற்றுக்கத்தக்கதாக ஓடின பேதுரு தன் சிஷ்யர்களை அழைத்து கொண்டு மீன் பிடிக்க போகிறார். கர்த்தர் கடந்து வந்து பேதுரை சந்தித்தா, நீ என்ன நேசிப்பாயா, இந்த பணத்தை நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறான்னு சொல்லும் போது வார்த்தை கடந்து வரும்போது இருதயம் குத்தப்பட்ட ஒப்பு கொடுக்கிறான். அது உண்மைக்கே தெரியுமா, 3 தடவை ஒப்பு கொடுக்கிறான். நீ என் மந்தைகளை மேய்ப்பார் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அப்படியா கர்த்தர் மந்தையை மேய்க்கும்படி கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், திறவுகோலை கொடுத்தார். உனக்குள்ள திறவுகோல் இருக்குதுங்க. இந்த திறவுகோலை உங்களால் திறக்கவும் முடியும், பூட்ட முடியும். உங்களால் பரலோகத்தின் திறவுகோலை திறக்க முடியுமா இல்லைங்களா? ஏசப்பாவை திறக்க முடியும். ஏசப்பாவோட சமூகத்தை உங்களுடைய ஜெபம் அசைக்கும். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா பிதாவுக்கு சுத்தமான பிரியமானது ஏசப்பா செய்தபடியால் அவர் என்னை தனியை விட்டு விலகல. இந்த தேவன் உன்னோடு இருந்தா பெரிய காரியங்களை செய்திருவார். நீ திறப்பார் ஏசப்பா. நம்ம எப்படி நம்ம பாவிலே பிரதான பாவிங்க, துரோகிலே பிரதான துரோகிங்க, நம்ம குப்பை. உன்னுடைய வார்த்தைக்கும் என்னுடைய வார்த்தைக்கும் அவர் செவி சாய்த்து ஒரு கர்த்தர் நம்ம கிரியை செய்யறானாக்கா, உன்னை என்ன படுத்த தேவன் தன்னை தாழ்த்தி நீ கூப்பிடுறதுக்காக தனுகிறாரு. என் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்லவா, இந்த வார்த்தை வெறுமையா திரும்பி போகக்கூடாது என்று சொல்லி அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. இந்த தேவனுக்கு நீயும் நானும் என்ன செய்து இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இந்த ஒரு வார்த்தை தாங்க, இந்த இயேசு எனக்குள்ள இயேசு நான் அவனுக்கு தரம்பா, இந்த இயேசு நீ என்னப்பா வச்சுக்கப்பான்னு சொல்லி கையில கொடுத்து தூக்கும் போது ஏசப்பா சுகத்தை கொடுத்தா அவரம் மாறணும். இந்த வார்த்தை மகிமையா அவனுக்குள்ள கடந்து போகணும். இதுதான் ஏசப்பா உன்னை என்னும் அழைச்சிருக்கிறார். இயேசு எப்படியாப்பட்டவர், உனக்குள்ள இருக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர், சூழ்நிலை மாற்றி போடுகிற தேவன் தான் உனக்குள்ள வாசம் செய்துகிறார். இந்த பிரச்சனை கண்டு நீ சோர்ந்து நீ அமர்ந்து போய்கொண்டே இருக்கிறாய். இதுக்காக உன்னையும் என்னைய தெரிந்து கொள்ளவில்லை, உன்னையும் என்னைய தெரிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா உன்னை பயன்படுத்தலாம் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பேதுரு மூலம் மாறும்படி தான் கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த பேதுரு பெல்லியும் பொண்ணு இடத்துல இன்னைக்கு என்னப்பா நான் எப்படி சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் எப்படியா, நான் என்ன போன் ஐபோன் வச்சுக்கிறேன், இதெல்லாம் ஆடம்பரத்தை காமிக்கிறீங்களே, இந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்று காண்பிக்க முடிகிறதா உனக்கு எனக்கும்? நம்முடைய தேவனை காண்பிக்கத்தான் கர்த்தர் உன்னை இந்த பூமிக்கு அனுப்பித்திருக்கிறார். உலகத்தை சுத்திப்பார், அழிந்துகிற ஆத்துமாக்களை பார். இந்த ஆத்துமாக்களுக்கு யார் என்னை குறித்து அறிவிப்பாங்க? என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகத்தான் அறிவிக்கணும். இந்த நாமம் நீ அறிந்த இந்த தேவ பிள்ளைகளா நீங்க இருக்கும் போது இயேசு இயேசு என்று போகிறோமே, தேடி போகிறோமே, இது இயேசு எப்படியாப்பட்டவர் என்று இன்னும் நம்ம புரியாத வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. அவன் வீட்டுக்கு எழுந்து எங்க போனா தேவனை துதிக்கும்படி கடந்து போனான். இதுவரைக்கும் நம்ம சத்தம் செஞ்சு இருக்கிறோமே,
யாருன்னா மாற்றம் வந்துக்குதா? யாருக்குள்ள மாற்றம் வந்துக்குதா? முதலாவது நம்மளை மாற்றி கொள்ளணும். தேவனுக்குள்ள நீ இணைக்கப்படணும். தேவனுக்குள்ள ஊடுருவி பாயணும். இந்த உலகத்தை வெறுக்கணும். இந்த உலகத்தின் ஆடம்பரத்தை வெறுத்து தேவனிடத்தில் நீ ஒப்பு கொடுத்து உன்னை ஒடுக்கும் போது, ஏசப்பா பூமியில ஒடுக்குனாருங்க. அவரால் ராஜா மாதிரி வாழ முடியாதுங்களா? அவர் எப்படி வாழ்ந்திருக்கலாம்? அடிமை கோல ரூபத்துல தாழ்மையா கடந்து வந்தார். அவர் வாழ்ந்து காண்பித்தார். வேத சரித்திரத்துல பாருங்க, இந்த புஸ்தகத்தை ஏசப்பா எப்படி வாழ்ந்தார் என்று நீங்க வாசிக்கும் போது உங்களுடைய கண்கள் தண்ணீர் வரணும். இந்த ஏசப்பா அப்படியாப்பட்ட தேவன். இந்த இயேசு நீங்க தெரிவித்திருக்கிறீங்களா? வேத சொல்ற இதப்பா இயேசுவின் நாமத்தை வச்சுக்கப்பா, வச்சுக்க. ஏன் இயேசுவின் நாமத்துல அவன் ஏன் இன்னைக்கு பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டு, நம்முடைய சரீரத்து பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமே, ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. இதோ என் உறுப்பம் கரத்துல ஒப்பு கொடுக்க நீ தாம்பா உருவாக்குன இயேசுவின் நாமத்துல பலன் அடியும் சொல்லி ஜெபம் பண்ணு. பலன் அடியும். ஏன்னா உனக்கு விசுவாசம் இல்ல, உனக்கு நம்பிக்கை இல்ல. அவன் என்ன பண்ணாங்களா? அப்போஸ்தலர் 10:44-48 வாசிங்க பாருங்க. இந்த வார்த்தை பேதுரு எப்படின்னா, கொர்நேலியு வீட்டுக்கு என்ன பண்றாங்கனாக்கா, பேதுரு கர்த்தர் அனுப்புகிறார். முதல்ல புறஜாதிகள் இடத்துல கர்த்தர் அனுப்புகிறார். இந்த கொர்நேலியு எப்படியாப்பட்டவன்? 10:1 வாசிங்க. அவன் எப்படியாப்பட்டவன் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். எப்படி இருந்தானா? அவன் 100க்கு அதிபதி. இரண்டாவது வசனத்துல கடைசியில பாருங்க, அவன் என்ன சொல்லணும்? அப்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா? தேவனை அறியாத மனுஷங்க, ஆனா தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேதம் சொல்லுகிறது. பேதரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பல விதமான பறவைகளை எல்லாம் மிருகங்கள்லாம் காமிக்கிறாரு. இதை நீ என்ன பண்ண அடிச்சு புசின்னு சொல்லும் போது சொல்றாரு பேதர், நான் தீட்டு நான் தொடுதல் இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது, தேவன் உண்டாக்குனது எது தீட்டு அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் ஆட்கள் அனுப்பி என்ன பண்றாருனாக்கா, பேதர் இடத்துல ஆட்களை கொர்நேலியு அனுப்பா, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறாங்க பார்க்க கொண்டு வா அப்படின்னு. இந்த பேதர் கடந்து போகிறாரு. அதுதான் வேதம் 44 சொல்லுது. இந்த வார்த்தை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் நீங்க நானும் பேசும்போது பரிசுத்த ஆவி இறங்குறாரா? இந்த பேதுருக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சுங்க. இந்த பேதுரு என்ன பண்றாங்கன்னா, தேவ சித்தத்துக்கு செயல்பட, தேவ சித்தத்தை தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கடந்து போறாரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த வார்த்தை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள், வசனம் யாரு? வசனம் தேவ வார்த்தை கேட்ட போதே பரிசுத்த ஆவியின் யார் மேல பொழியப்பட்டதா? அக்கறை ஜனங்கள் எல்லாம் பொழியப்பட்டதா. இன்றைக்கு நம்ம பேசும்போது அபிஷேகம் கடந்து வருதா? இல்ல ஒரு அசைவு வருதா? ஏன்னா நீங்களும் நானும் ஏசப்பா மேல இணைக்கப்படல. ஆமாங்களா இல்லைங்களா? செடிக்கு மண்ணு வேணும். அந்த மண்ணுக்குள்ள வேறு இருக்கும். அந்த வேருக்குள்ள தான் வெளியே வரும். அதுல ஒட்டப்பட்டிருந்த செடி தான் என்ன பண்ணாக்கா பலவிதமான பழங்களை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். புரிஞ்சுங்களா? ஏசப்பாக்குள்ள நீ நானும் ஒட்டப்பட்டு இருக்கிறோமா? ஏசப்பாக்குள்ள ஒட்டப்பட்டு இருந்தாக்கா நீ பேசும்போதே அபிஷேகம் இறங்கி வரும். மூணாவதுக்கா ஃபர்ஸ்ட் வந்து குத்தப்பட்டவர்களாக ஒப்பு கொடுப்பாங்க. வார்த்தை வரும்போது, தேவ வார்த்தை பேசும்போது தன் இருதயம் குத்தப்பட்டவர்கள் ஒப்பு கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து இயேசுவின் நாமத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது முடர்கள் நடப்பாங்களாம். ஷேர் பண்றது, ஏசப்பா ஷேர் பண்றோம். புரிஞ்சுங்களா? இப்ப சாப்பாடு சாப்பிடணும்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்றோம்? புட்டு அதை ஏசப்பா என்ன பண்ண, சீசர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாரு? எல்லாம் கூடி சேர்த்து என்ன பண்ணாரு? இது என் சரீரமாகுது புட்டு என்ன பண்ணாரு? ஷேர் பண்ணாரு. அவர் சரீரத்தை ஷேர் பண்ணாரா இல்லைங்களா? இந்த நாமத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஷேர் பண்றாங்க. இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. எத்தனை பேர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோமா? நம்ம ஏசப்பா நாமத்தை ஷேர் பண்ணிக்கிறோமா? ஒரு இடத்துக்கு போற ஃபங்க்ஷனுக்கு போற வச்சுங்க, உலகத்தவரமான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க அந்த இடத்துல ஏசப்பா வெளிப்படுத்தி காண்பிச்சு கொடுத்துருக்கீங்களா? ஏசப்பா ஷேர் பண்ணிக்கிறோமா? யோசித்துப்பாரு. மூணாவது காரியத்தை என்ன ஆகுதுனாக்கா, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட மாத்திரத்துல பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டா. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. புறஜாதிக்கு மத்தியில நம்ம மேல பொழியப்பட்ட விருத்த சேதனை அடையப்பட்ட நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படும் போது
புரஜாதி மேல பொழியப்படும் போது தண்ணீர் விளக்குறது எதுக்காக? என்ன விளக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? 10:48 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். புரிஞ்சுங்களா? 10 அதிகாரம் 44 48 மட்டும் வாசித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஷார்ட்டா சொல்றேன். அவன் என்ன பண்ணாங்க? தேவ வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறாரு. பரிசுத்தாவியானவர் பொழிவுப்பட்டார். ஒருத்தரும் விடல, ஒருத்தரும் தொடப்படாத போல எல்லாருக்குமே பரிசுத்தாவியானவர் பொழிவுப்பட்டார். ஆமாங்களா? இல்லைங்களா? அப்போ நீயும் நான் பேசும்போது பரிசுத்தாவியானவர் கடந்து வராரா? கடந்து ஒருத்தர் தொடுறாரா? இந்த வசனத்தை எத்தனை நம்புறீங்க? இது ஜீவனோட வார்த்தையா இல்லையா? இது வார்த்தை சொல்லிக்குது. அப்ப உனக்குள்ள எனக்குள்ள நடக்கலாமா? இல்லைங்களா? ஏன் நடக்கல? இன்னும் தேவனுக்குள்ள பாண்டிங் ஆகல. இந்த உலகத்துக்குள்ளேயே பாண்டிங் இருக்கிறோம். மொபைல்ல பாண்டிங் இருக்கிறோம், டிவில பாண்டிங் இருக்கிறோம், ட்ரெஸ்ல பாண்டிங் இருக்கிறோம், உலகத்தோட செல்ஃபில பாண்டிங் இருக்கிறோம், எல்லாத்துலயும் பாண்டிங் இருக்கிறோம். ஆனா உண்மைங்க என்ன படுத்த தேவனிடத்துல பாண்டிங் இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் பாண்டிங் இல்ல. இது ஏன் பேசிக்கொண்டு இருக்கிறோம்? உன்னை அழைத்த தேவன் உன்னோட பேசிக்கொண்டு இருக்கிறான். நீ ஏசாப்புக்குள்ள பாண்டிங் ஆகும் போதெல்லாம் உன்னை கொண்டு நான் இப்படியா மகிமையான காரியங்களை செய்வேன். நீ பேசும் போதே என்னுடைய ஆவியானவர் பொழியப்படுவார். அவர் வளர்ந்து ஒவ்வொருத்தரும் தொடுவார். ஒவ்வொருத்தரும் மாற்றம் வரும். சூழ்நிலையும் மாறும். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. உன் கடன் பிரச்சனை மாறும், உன் நெருக்கம் மாறும், உன் நிந்திரை மாறும், உன் வேதனை மாறும். உன் ஞானம் இல்லையா? அந்த பரிசுத்தம் வரும்போது எல்லா சூழ்நிலையும் மாறிடும். ஏன்னா இந்த ஆவியானவர் கிரியேஷ ஆரம்பிச்சிட்டாக்கா ஒருத்தர் நிக்க முடியாது. இந்த ஆவியை குறித்து என்ன நினைச்சிக்கிறீங்க? அவருடைய வல்லமை ஒண்ணு புதுசா பார்க்கல. இன்னும் சும்மா நம்ம அபிஷேகத்தை நினைக்கிறோம். அவர் வல்லமை கடந்து வந்துச்சுனாக்கா நீ உக்கார கூட முடியாது. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பரிசுத்தாவியானவர் நீங்க அப்படியே வந்து அப்படியே டீசெண்டா நெருப்பிடுதோம். இப்படிதான் உப்புக்கு ஜெபம் பண்ணாரா? ஆவியார் கடந்து வந்த நெருப்பும் போது எங்க தர போயிருந்தாரா? எத்தனையோ அடி தூரம் போய் கும்பிட்டாரு. கூட்டம் முடிஞ்சாச்சு, ஜனங்க போயாச்சு, இவர் பிளாட் ஆயிட்டு இருக்கிறாரு. இதுதான் ஆவியானுடைய வல்லமை. இன்னைக்கு ஆவியானவர் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவங்களை கர்த்தத்தோட சத்தியமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள கடந்து வரும்போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஆவியானவர் எங்க உண்டோ அந்த விடுதலை உண்டுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கொர்நேலி அந்த வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்ட மாத்திரத்திலே ஞானஸ்தானம் கொடுக்க வாசலை திறந்தான். எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவ சித்தம் நிறைவேறுகிறது, விருத்தி எடுக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நீயும் நானும் ஒப்பு கொடுக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும், தேவ சித்தம் வெளிப்படும், தேவ திட்டம் வெளிப்படும். இந்த 3 காரியங்களை உங்களுக்குள்ள நீங்க ஒப்பு கொடுக்கும் போது முதலாவது செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகத்தை வெறுத்து இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்துல போயிட்டு செடிக்குள்ள இந்த முழு செடியில ஒட்டுந்தாக்க என்ன பழம் கொடுப்பீங்க? திராட்சை பழம் கொடுப்பீங்களா? அந்த முள்ளு கசப்பான கனிகளை தான் தருவீங்க. ஆனா நல்ல மரத்தில் நீங்க ஒட்டப்பட்டு இருந்தாக்கா நீ நல்ல கனிகளே கொடுப்பீங்க. ஏசப்பா தான் நல்ல மரம், அவரு தான் பரிசுத்தமான தேவன். அவருக்கு நீங்க ஒட்டப்பட்டு இருந்தாக்கா இந்த வார்த்தை உங்களுக்குள்ளது கடந்து வந்து கிரியை செய்கிறது நீங்க பார்த்து அழகா சொல்லுகிறது வேதம். யோவான் 8:29 8:31 வாசிங்க. லாஸ்ட் முடிச்சு முடிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை கேட்டிருந்தால் மெய்யாகவே நான் சீஷராய் இருப்பீர்கள். என் சீஷராய் என்ன சொல்றாரு? ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை என் உபதேசத்துக்குள் நீங்க நினைத்திருந்தாக்கா மெய்யாகவே எனக்கு சீஷரா இருப்பீங்க. அப்போ ஏசப்பாக்கள் நிலைத்திருந்தாக்கா ஏசப்பாக்கு சீஷரா மாறின எத்தனை பேருக்கு ஆசை? ஏசப்பாக்கு மாறின எத்தனை பேருக்கு ஆசை? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த 3 காரியங்களும் கர்த்தர் ஒரு வாழ்க்கையில செய்ய சத்தியமுள்ள தேவனால் இருக்கிறாங்க. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்நாள் வரைக்கும் இவங்க சீரியல் அவங்க சீரியல் நம்ம சொல்லி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். எனக்கு ஏசப்பா கடந்து வந்து பரிசுத்தாவில கடந்து வந்து சொன்னா நீ எனக்குள்ள நிலைத்து இருப்பான். என் வார்த்தை உனக்குள்ளது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். முதலாவது நீ சரிப்படு, முதலாவது நீ முன்ன ஒப்பு கொடு.
உன் குடும்ப சூழ்நிலை மாறணுமா? உன்னை அர்ப்பணி. என் வார்த்தை வந்து கடந்து வந்து உன் குடும்ப சூழ்நிலையை மாற்றி போடு. நான் மார்த்தா ஒப்பு கொடுக்கல, அர்ப்பணிக்கல. அந்த மார்த்தலைக்கு கடந்து வந்து என்னை விசுவாசி, என்னை விசுவாசி, என்னை விசுவாசி. அந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல. ஏசப்பா சொல்லுகிறார், நான் சொல்லியா என்னை விசுவாசி என்று சொல்லி எத்தனோ தூரம் உங்களுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார் தானே ஏசப்பா. நான் செய்வோம் மகனே, நான் செய்வோம் மகளே, உனக்காக யாவும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஏசப்பா வாக்கு கொடுத்தார் அல்லவா? இந்த வார்த்தையை மறந்து போனாயா? இந்த வார்த்தையை மறந்து போனாயா? நீ சோர்ந்து நீ படுத்திருக்கும் போது நான் கடந்து வந்து நான் உனக்கு இருக்கிற மகளே என்று சொல்லி உன்னோடு பேசினுடைய சத்தத்தை மறந்து போனாயா? என்னால எழுந்து நடக்க முடியல, எனக்கு யாருமே இல்லை, அப்போ இதை நான் எப்படி மேற்கொள்வாப்பா என்று சொல்லி நீ நெருக்கத்தில் இருக்கும் போது நான் உனக்கு துணியா இருக்கிற மகனே மகளே என்று சொல்லி உன்னோடு பேசின வார்த்தையை மறந்து போன. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தத்தை அவர் பெற்றுக்கொள்ள மட்டும் ஏசப்பா அவர் சோர்ந்து போகமல்ல, வந்து வாக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன். அவர் சொன்னது கைவிடும்படி உன்னை கைவிட மாட்டார் தேவன். இந்த தெய்வத்துக்குள்ள இணைந்து கொள்ள ஒப்பு கொடுப்பார். என்னால் வரைக்கும் நான் தான்ப்பா சரியில்லை, நான் தான்ப்பா சரியில்லை. நான் ஜெபிக்கிற வண்ணமா நான் ஜெபிக்க மறந்து போயிட்டேன்ப்பா. உம்மை தேடுகிற வண்ணமா நான் தேட மறந்துட்டேன்ப்பா. உம்முடைய வேதத்தை வாசிக்கிற வண்ணமா நான் வாசிக்காத போயிட்டேன். இந்த அபிஷேகம் எனக்காக காத்து இருக்கிறது, இந்த வரலாம் எனக்காக காத்து இருக்கிறது அப்பா. இது இழந்து போய் எங்கேயோ தேடி போய் கொண்டு இருக்கிறேன். உலகத்தை தேடி தேடி சோர்ந்து போய் கிடக்கிறேன் அப்பா. இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவ பலியா இருக்கிற வண்ணமாக ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு நிலைத்திருக்க எனக்கு கிருபை தெரியும். நீ பேசின வார்த்தைகளுக்கு நன்றியா. எங்களோடு கடந்து வந்து இடைப்பட்டீங்களா, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தீங்களே அப்பா. இந்த உலகத்தை மறக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. ஜீவ பலியா எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். நாங்கள் சிறுவோன் இறைவனுக்குள் இருக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். நீர் கடந்து வந்து இந்த நாளிலே தகப்பன் எங்கள் மத்தியிலே கிருபை செய்து எங்களை பலப்படுத்தினீர். எழுந்து போன தகப்பன் லாசரை மீண்டும் கொடுத்தது இன்றைக்கு எழுந்து போன ஆவிக்கிற வாழ்க்கையில எங்களை புதுப்பித்து தகப்பனை மீதியும் மீண்டும் எங்களை புதுப்பித்து உமக்குள்ள வைரக்கம் மன்னிக்கும்படி எங்களை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்து. எங்கள் ரட்சிகர் எங்கள் ஜீவனாக ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பிரபலமாவாதிருப்பாயா. ஆமென். ஆமென்.